உங்களை பார்க்கும் பொழுது இடத்த விட்டு போறதுக்கே அப்படியா எந்த பொண்ணுமே என்ன ஒரு தடவை பார்த்தா ஐயோ அடிச்சுக்கினே ஓடி போலாமா பார்த்தா பார்த்துக்கினே இருக்கணும் போல தோணும். தோணா கிட்ட போனா தோணாது. என்னங்க உங்களை பார்க்க முடியுது என் மனசுக்கு எப்படி தெரியுமா உன்னை நினைச்சு வாமா நான் உருகி போனியா உங்களுக்கு எனக்கு ரொம்ப ஆசைலாம் முடிஞ்சு விட்டது. இப்பொழுது திருமணம் தான். அப்படியா? ஆமா. எப்போ எப்பவா? என்னது வர வெள்ளிக்கிழமை திருமணம். அதோ தெரியும் குள்ள மண்டபத்துக்கு. அது தெரியும் குள்ள மண்டபம். 6 மணிக்கெல்லாம் வந்துடுறீங்க. வெள்ளிக்கிழமை. உண்மையாக நிச்சயமாக நான் நினைத்து நீ கூறிவிட்டாய். வெள்ளிக்கிழமை காலை அது தெரியும். குள்ள மண்டபத்துக்கு வந்து விடுகின்றேன். கண்டிப்பா காத்து நிற்ப அந்த குள்ள மண்டபத்தை கொண்டிருக்கின்ற ஓடிவேன். ஆண் பிள்ளை எதற்காக வாங்கி கொண்டிருக்கிறார் பதவியில் இருக்கக்கூடியவர் இந்த சுந்தரை கண்டவர்களை எங்கு சென்று உழைந்தார், எந்த வாரத்தில் இருக்கிறான் என்று எனக்கு தெரியவில்லை. எங்கு இருக்கிறான் தெரிவித்து பாக்கலையா? எப்படியே விட்டு போயிட்டாரு எங்க அக்கா விட்டு நான் 5 நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நாங்க 2 பேரும் ஒன்னாவே போவோம், ஒன்னாவே வரும், ஒன்னாவே பட்டு தூங்குண்டா. எங்க அக்கா பாருங்கக்கா
ஏய், நீ யாரு? ஆ? நீ யாரு? நான் யாரா? நீ யார்? ஐ, என்னடா? நீ நார்மலா ஒரு கட்டடா வச்சிருக்கா. ஏங்கயா? சாப்பிட்டியா? அந்த தான் வந்து சேஃபா வரீங்க. எலியா அடேய்! ஏய்! தேவனை தேடி சிறுமைக்கலாம் என்று ஓடி வந்து எத்தனையோ பல லோகங்களை கடந்து விட்டு இந்த லோகத்திற்கு வரும்போது பார்த்து ஒரு விசித்திரம், நீ மட்டும்தான் இந்த லோகத்தில் இருப்பியா? நானும் எங்க அக்கா வாங்கினேன். எங்க அக்கா யாரோ அவர்களை அக்காடி அக்காடி என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றாயே, யார் அந்த பெண்? எங்க அக்கா என்ன முன்ன விட்டு எங்க போயிட்டு இருக்கிற கண்டில எங்க அக்கா விட்டு எங்க வர அக்காயா பயமா இருக்கு வாடிய நீ யாரு? பேசும்போது எதிரி கம்முன்னு தேவேந்திரனை தேடி வந்து கொண்டிருக்கிறேன். ஓர வழியில உங்களுடைய அக்கா மாட்டினா அக்கா கிட்ட ஒப்படைச்சிடுறேன். எங்க கேட்டுங்க அப்படியா? வருப்பா. ஜம்ப் பண்ணு. ஏய், கண் தெரியாதான் பேசுறியா? கண் தெரியாதான் பேசுறியா? ஏய், உங்க தம்பி பாருங்க. கொல்ல மண்டபத்துக்கு கல்யாணத்துக்கு வர சொல்லிட்டோம். அவன் மன்னனை பார்க்கணும் இப்போ. இப்ப பார்த்துட்டு அவன் எப்படின்னா வசி மன்னனும் கட்டி பிடிக்கணும், முத்தம் கேட்கணும், கல்யாணம் பண்ணிக்கணும், 2 பேரும் சண்டை ஊட்டி வேடிக்கை பார்க்கணும். என்னங்க யார் நீ? நானே விசித்திரமான உருவம் யார்? எதற்காக உன்னை அத்தாடி அத்தாடி என்று அழைத்துக் கொண்டிருந்தால் எங்கு சென்று விட்டார்? இவனை தவிக்க விட்டு விட்டு இவனை தேங்க தேடிட்டு ரொம்ப தத்தப்படுறான். யார் நீ? என் கூட தான் வந்தாங்க. அவன் எங்க தாம தெரியலங்க. அப்படியா? ஆமாங்க. யார் நீ? என்னோட பேர் தாங்க திலோதமை. உன்னுடைய பெயர்? திலோதமை. திலோதமை. ஆமாங்க. கேட்ட ஒரு அழகான பெயர். உருவுக்கு பெயரை கேட்ட ஒரு உருவம். ஆமாம். எதற்காக இந்த லோகத்தில் யாரை தேடி வந்து கொண்டிருக்கிறீர்கள்? வந்த நீங்கள் என்னுடைய கண்ணில் பட காரணம். சரி, உன்னுடைய தம்பி உன்னை தேடி ஓடி வந்தான். அவன் இடத்திலே ஒப்படைத்து விட்டேன். அப்படியா? நானும் தேவலோகத்தியார் கூட தேவேந்திரனை தேடி வருகிறேன். எனக்கு கடமை ஏற்பட இருக்கிறது. சென்று வருகிறேன். என்னங்க நில்லுங்க. என்னங்க வந்தீங்க? இவ்வளவு அழகா இருக்கு. ஒரு 4 வார்த்தை ஆசையா பேசணும். அழகான பெண்களை அனைவரிடத்திலும் நான் பேச வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்நாள் அந்த வேலையை மட்டும் தான் செய்யணும். அப்படியே சொல்றீங்க. என்னங்க நினைச்சேன். ஆனா உங்களை பார்த்ததும் எனக்கு வேற மாதிரி ஆயிடுச்சுங்க. வேற மாதிரி? ஆமா. ஏங்க உங்களை பார்த்ததும் கட்டி அனுப்பி ஒரு முத்தம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை வந்துச்சுங்க. என்ன பார்த்த உடனே கட்டி அணைக்க வேண்டும், முத்தம் கொடுக்க வேண்டுமா? ஆமாங்க. அடச்சே, நான் யாரு எப்பேற்பட்ட ஆளு நாடு என்ன தெரியுமா? அப்படியா? அது யாருடைய சுந்தரச்சூரன் தான். அது மட்டும் அல்லாமல் தேவலோகத்து பெண்களை கட்டி வைத்து ருசி பார்த்த கைகள் சாதாரண மூலோகத்து பெண் மனத்தோடு எப்படி கட்டி அடிச்சு ஒரே முத்தம் கொடுக்க முடியாது. போய்
என்னுடைய கனவை போல காத்துக் கொண்டிருக்கிறது. தேவேந்திரனை சிறைப்பிடித்து தேவலோகத்து அரியராசனத்திலே நாகம் வந்து ஆட்சி செய்து அங்குள்ள அனைத்து விதமான ஆசையை நான் தீர்த்து பாக்குறேன். என்னுடைய வழியில குறுக்கு வராத, தயவு செய்து சொல்றேன். ஆசை தீர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவனை போய் பாருங்க. அப்படியா? என்னை திருமணம் செய்து கொள்ள போறியா? ஆமாங்க. உண்மையாவா? உண்மையாதாங்க. சத்தியம் பண்றியா? கட்டி அனுப்பிச்சு முத்தம் கொடுத்தாதானே உங்களுக்கு கட்டி திருமணம். அனுப்பிச்சு முத்தம் கொடுத்தா நம்ம லைஃப்ல கிடையவே கிடையாது. முடிஞ்சா திருமணம் பண்ணிடுவோம். காலம் முள்ள என்ன ஆகும், நல்லபடியா வாழணும். எப்படி சொன்ன பாரு நீ. அது இல்லன்னு ஏம்மா வேண்டா ஏம்மா சொல்லுங்கம்மா சொல்லுங்க. ஏய், இன்னொரு டைம் கேளு. காலம் முழுவதும் என்னோடு வாழ வேண்டும் என்ற ஒரு கொள்கை இருப்பவர்களுக்கு மட்டும்தான் எனக்கு இடம். அப்படியா? கட்டி அனுப்பிச்சு முத்து விட்டுட்டு போனா அதுக்கேற்ற ஆளு நான் கிடையாது. நான் காலம் 360 நாளும் உங்களோட இருக்குங்க. அண்ணனுக்கு ஒண்ணு try பண்ணி. ஒத்துக்கிட்டியா கிடையாது? நீ வேலைக்கு ஆமா. மார்க்கெட்ல ஏமாத்த கூடாது. அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். என்னங்க? எப்படியா பண்ற ஆளு தெரியுமா? நான் ஒழுக்கமான ஆளு. இவ்வளவு நாளா ஏங்க மகாராஜா ட்ரை பண்ணிருந்தா கேது நம்மளுக்கு இங்க இடம் கிடையாது. எதுக்கு? ஹேய், பெண்ணே,
என்னுடைய வாழ்க்கையில திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பெண்ணுக்கு மட்டும்தான் இடம் கொடுப்பேனே தவிர சும்மா கட்டி பிடிச்சிட்டு போனா சொல்லக்கூடாது. என்னங்க பெண்ணே, திருமணம் தான் செஞ்சு இதுவரையில எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறேன். அத்தனை பெண்களை காட்டிலும் நீ அழகாகத்தான் இருக்கிறாய். நீ நல்லவளா அல்லது தீயவளா என்று உன்னை சோதித்தேனே தவிர உன்னை பார்த்த போது எனக்கு மாசியானது வந்து விட்டது. அப்படியா? ஆனா எனக்கு உங்ககிட்ட ஒரே ஒரு பாடம் இருக்குது. என்ன பாடம்? அந்த பாடம் நீ திட்டுக்கிறியா? சொல்லுங்க. தயவு செய்து ஜந்து கொஞ்சம் உள்ள அமைக்கிறது பயமா இருக்குது. பாருங்க. அகைய பாரு மதுரை. அவன் கூடவே தான் இருக்கணும். மதுரை. வாரமானிக்க பெண்ணே, சொல்லுங்க. என்ன திருமணம் பண்ணிக்கணும் ஆசைதானே? உண்மையா கண்டிப்பா. மதுரை. ஆமா. அவங்க அம்மாவுக்கு வந்து சப்ளை கிளைமா இன்ஸ்பெக்டர் பண்ணி கேளுங்க. அதான் தேவையில்லாத பெண்ணே, உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய எண்ணத்திற்கு வந்து விட்டேன். ஆமாங்க. அதனால கண்டிப்பா நான் திருமணம் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாங்க. என்னுடைய நாட்டிற்கு அரசு என்றால் அது நீ மட்டும்தான். வேற ஒரு பெண்ணுக்கு அந்த இடத்துல இடம் கொடுமா. அப்படியே ஆகட்டுங்க. சரிங்க. இங்க பாரு, நான் முழுவதும் என்னோட இருக்கணும். 360 நாளும் உங்க கூட இருக்கிறேங்க. இருக்கிறியா? சக்தி கூட பண்ணி தரேங்க. பக்கத்துல வந்து வாடகை எடுத்துக்கோ. அப்படிதான் பண்ண மாட்டேங்க. சொல்லி தாருங்கள் கண்ணி, சொல்லி பாருங்கள், சொல்லி பாருங்கள். Thank you.
இப்படி ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டு இருந்தோமானால் நேரமானது போவது தெரியாது. அது மட்டும் அல்லாமல் நாம் இருவரும் கணவன் மனைவியாக ஆக வேண்டும். இப்போதே ஆடிவிட்டோம் பாடிவிட்டோம் ஆனால் எல்லாரும் நல்லறமாக நடக்காது, டேஸ்ட் போயிடும். அதனால தேவேந்திரனை சிறைபிடிக்கிறேன், பிறகு வந்து நான் உன்னை சந்திக்கிறேன். அப்படியா? ஆமா. கல்யாணம் ஏங்க ஏமாத்திட்டு போட்டேன் நான். கல்யாணம் சொல்றேங்க. கல்யாணம் சொல்றியா? பத்தியா ஓடி வந்தாய், ஆசை காட்டினாய், ஆசை வார்த்தைகளை காட்டி இந்த பொன்னடிகளே நம்புறதுக்கு என்னங்க ஆசையா முதல்ல வந்து நல்லா தான் பேசுறீங்க. பேசுறீங்களே நம்பி நானும் கொஞ்சம் அப்படி சிரிச்சுட்டுன்னு வச்சுக்கோ. அப்படியே ஏறி தலைமையில உட்காந்து ஆட்டு 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 ஆட்டி வைக்கிறீங்க. அதுல நீங்க ரொம்ப இல்லறத்தை நீயும் நானும் இணைந்து நல்லறமாக நடத்த வேண்டுமே தவிர ஒரு நாள் அது கொள்ளறமாக இருக்கக்கூடாது. அதோ தெரிகிறது வெள்ளை மண்டபம். அதற்கு அருகாமையில் உள்ளது கொள்ள மண்டபம். அது இருவரையும் எதற்காக கட்டினேன் தெரியுமா? நானும் என்னுடைய தம்பியும் திருமணம் செய்து கொண்டு அந்த இடத்துல அழகான முறையில் வாழணும் கட்டிருக்கிறேன். வெள்ள மண்டபம் ஆயிட்டாரு. அது எந்த உள்ள மண்டபம் கொள்ளமா இருந்தா என் தம்பி இது. அதையால அந்த வெள்ள மண்டபத்திற்கு நான் வருகிறேன். நாளை மாலை 6 மணி வெள்ளிக்கிழமை. அதையால நாளைக்கு 6 மணிக்கு ஈவினிங் அங்க வர்றேன். கண்டிப்பாங்க. என்ன ஒரு இங்கிலீஷ் மாலை நேரம் அந்த இடத்துக்கு வரேன். கண்டிப்பா எனக்கு திருமணம். திருமணத்துக்கு ஆயிரத்துல சேர்த்துட்டு வரேன். அது மட்டும் இல்ல 1250 கிலோ ஒரு அழகான ஒரு தாலி அடிச்சு எடுத்துறேன். 1250 கண்டிப்பா எடுத்துட்டு வரணும். அது மட்டும் இல்ல ஒரு 2500 கிலோ அரண்மனை வச்சு அதை கட்டிக்கும். அங்க வர சொல்லிட்டு 2 பேரும் சண்டை மூட்டி 2 பேரையும் அவங்க 2 பேரும் சாவடிச்சு. அதுதான் நம்மளுடைய வேலை. போலாமா? சரி சரி போகலாமா? எப்படி தெரியுமா? ஆசை மச்சான் வாங்கி தரேன். பார்த்தாச்சு. ஆடுபடி சந்தோஷமா மறு வச்சு சண்டை போட்டு